ஓமளதனுமர்ஹதோ பனிகாசோ துக்தசேஷம் கரதலே நிவாகம் வை மந்தகாசசுந்தரமுகோ மம சிவஸ்ய பிரதாசகை சகல லோககணசாஸ்த மரகரத்னம் போல் ஒளிவீசும் அழகு திருவேணியும் பால் கலசம் ஏந்திய திருக்கையும் புன்னகை தவழும் திருமுகமும் கொண்ட சிவபுத்திரனாக அகில உலகமெங்கும் கணசாஸ்தாவாக உள்ளார். இன்றைக்கி பாலசாஸ்தாவை பற்றி பார்ப்போம். முன்னொரு காலத்தில் இந்திய மலைச்சாரலில் பத்மாபுரி மகுடாரசன் என்னும் அசுரர் ஆட்சி செய்து வந்தனர். மிகுந்த தவ வலிமை கொண்ட பிரம்மா விஷ்ணு என அனைவரையும் வென்று உலக மக்களையும் கொடுமைப்படுத்தி வந்தார். இந்திரனுக்கு அவருக்கு பயந்து இமயமலையிலும் பனிமலையிலும் குகையிலும் மறைந்திருந்தார். இந்திரனு கூட என்ன பிரம்மா விஷ்ணு பண்ணும்போது ருத்ரனை பண்ணும்போது இந்திரன் மட்டும் என்ன பத்மாபுரிக்கு அருகே சாஸ்தா உபாசகர்கள் புண்ணியகீர்த்தி ஞானசுந்தரி என்ற தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர். அந்த தம்பதிகளுக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லை. குழந்தையில குறை அவர்களை வாட்டியது. ஒரு நாள் அந்த தம்பதியினர் ஆலயத்தில் சாஸ்தா ஆராதனைக்காக போய்கொண்டிருக்கார். அந்த மகுடாரசன் வதம் செய்ய தீர்மானித்த சாஸ்தா அந்த தம்பதியினரிடம் அசிரியர் வாக்க, நீங்கள் உங்கள் வீடு திரும்பும்போது நானே உங்கள் வீட்டில் பாலகனாக இருப்பேன் என்று. இது எப்படி இருக்குன்னா, வரம் கேட்கணும், அசுரியர் வாக்கு இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நடக்கும். அவர்கள் வீடு திரும்பியதும் தொட்டில் அழகிய குழந்தை ஒன்று அழுது கொண்டு படுத்து இருந்தது. ஞானசுந்தரியின் மார்பில் பால் சுரந்தது. அவள் தம்பதிகளுக்கு பூஜை பண்ணினோடனே சுவாமியே குழந்தைய தொட்டில் பிறந்து உலகத்திற்கு படியும் அளவுக்கு இறைவனுக்கு அவள் பால் ஊட்டியை வளர்த்து வந்தாள். குழந்தைக்கு விஸ்வேஸ்வரன் என்ற பெயரிட்டார். இந்த சாஸ்தாவுடைய இது எப்படி இருக்குன்னா, ஆனந்த புலகீதமாய் வாணியும் பிரம்மாவும் அருகினில் ஓடி வந்து அம்புஜ கையினால் இன்பமுடனே எடுத்து அன்புடன் மடியில் வைத்து தேனிலும் முலைப்பாலிலும் சென்றதோர் தினமாக ஒழித்து வளர செய்ததோர் ஜாதகர்ம நாமகரணங்களும் சிறப்புடன் செய்து அப்படி ஜாதகர்ம நாமகரணங்களாம் பண்ணி விஸ்வேஸ்வரன் பெயரிடுறார். ஒரு முறை சிவனுக்கும் பார்வதிக்கும் நெய்வேத்தியத்துக்கு வைத்திருந்த பலகாரம் என்ன, சுவாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணணுமே அப்படின்னு கொண்டு வைக்கும்போது அந்த குழந்தை எடுத்து சாப்பிட்டு, அந்த விஸ்வேஸ்வரன் எடுத்து சாப்பிட்டு குழந்தையை அதட்டி ரொம்ப சிரமப்படுத்தினான். வாயை காட்டினோடனே வாயில் எப்படி விஷ்ணு உலகத்தை காமிச்சாரோ அந்த மாதிரி சாஸ்தா கூட கைலேங்கரி சிவனுடைய கைலேங்கரியை காமிச்சார். உரிய வயதில் உபநயனம் ஜெயிக்கப்பட்டது. பிரம்மச்சாரியன் விஸ்வேஸ்வரனை கல்வி இருக்க, அதனால் ஆயகலை 64 கட்டதுனால தான் அவருக்கு தர்மசாஸ்திரங்கிற பெயர் கிடச்சிது. அதனால் உபநயனங்களாம் எடுத்து தம்பதிகள் சித்ராபானு சிறுவர்களை துன்புறுத்தி வந்தான். இந்த குழந்தைகளை துன்புறுத்தின்னு வந்தான். அதை அறிந்த சாஸ்தா தன் உடம்பை இரும்பு பிரதமையாக்கினான். இரும்பு மாலை ஆக்கின்றான். அரக்கியின் விரல்களின் நகங்களை ரத்தம் பீரிட்டது. ரத்தம் பீரிட்ட மாதிரி நகங்களால் கீறி விட்டார். இதை அறிந்த மகுடாசுரன் பெருமையுடன் பாலசாத்தை அழிக்க வந்தான். விஸ்வேஸ்வரன் மேல் சரமாரியாக ஆயுதங்களை போட்டான். உடனே மறைந்து மாயமாகி விஸ்வேஸ்வரன் பிரகாசமான மகுடத்தை 6 கரங்கள், வில், சூலம், கேடையும், கபாலம், அம்பு, உலக்கை போன்ற ஆயுதங்களுடன் மத யானை மேல் ஏறி வந்தார். அவர் மகுடாசுரனை நோக்கி, என்னை சாமானிய அந்தணன் சிறுவன் என்று எண்ணாதே, நான் பிராமண பையன் என்று எண்ணாத, உன்னை அழிக்க அவதரித்த ஆதிபூதநாதன் என்று அவர் எனக்கு கூறி தன் சூலத்தில் அவன் மார்பில் பிளந்தார். தேவர்களுக்கும் சித்தர்களுக்கும் பகவான் சூழ்ந்து பொன்மாறி போய்ந்தனர். விஸ்வேஸ்வரை வளர்ந்து தம்பதியினரும் முக்தி அடைந்தனர். பாலசாஸ்தாங்கிற இந்த கோவில் திருப்பரையார் ராமக்ஷேத்திரத்தில் தரிசிக்கலாம். ரொம்ப விசேஷமான கோவில். அதை நம்ம எப்படி சாஸ்தா சிவனை பண்ணினதுனால, அந்த சிவனுடைய உலகத்தை காமிச்சதுனால சாஸ்தாவுடைய பலம் ஜாஸ்தியே. சாஸ்தாவுக்கு பலம் எப்படின்னா சிவனுடைய பலம்தான் ஜாஸ்தி. உக்ரமாக இருக்கக்கூடிய சாஸ்தா. அதனால் அவர் எல்லா செய்கிற லீலைகளும் நன்னா பார்க்கறதும் பராக்கிரமமாக இருக்கும்.